ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கசகசா அல்வா. கசகசா அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளோட பாடி ஹீட்டை அதை கண்ட்ரோல் பண்ணும், எனர்ஜி லெவலை அதிகப்படுத்தும், ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, நல்ல ஷைனிங் ஆகும். இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் நம்ம எப்போவுமே குருமா செய்யும்போதோ இல்லை மசாலா செய்யும்போதோ கசகசா ஆட் பண்ணுவோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்யாமல் இது மாதிரி மாற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும், எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான கசகசா அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கசகசா அல்வா செய்கிறதுக்கு நான் இங்கே 50 கிராம் கசகசா எடுத்து நல்லா கழுவிட்டு வெந்நீர் சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 5 மணி நேரமாவது கசகசா நல்லா ஊறணுங்க, அப்போ தான் நல்லா நைஸாக அரைக்க முடியும். எடுத்து வச்சுருக்க பால் எல்லாத்தையுமே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. ஊற வச்சுருந்த கசகசாவை பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. மீதம் இவ்வளோ பால் இருக்குது, இதை நம்ம அல்வா செய்யும்போது சேர்த்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கசகசாவை நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லது, ஏன்னா கசகசா கொஞ்சம் அடி பிடிக்கும், இதுனா கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும், நெய்யும் கம்மியாக செலவாகும். நெய் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கசகசாவை ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் அரைச்சி வச்சுருந்த கசகசாவை அதில் ஆட் பண்ணிட்டேங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கசகசா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு, நல்லா உதிரியாகவும் வந்துருச்சு பாருங்கள். குறைஞ்சது 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷமாக தான் ஆகுங்க இது மாதிரி வர்றதுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். அதே பேனில் மீதம் இருந்த பாலை சேர்த்துக்கிறேன். இதில் அல்வாவுக்கு தேவையான 100 கிராம் சீனி ஆட் பண்ணிக்கிறேன். 50 கிராம் கசகசாவுக்கு 100 கிராம் சீனி எடுத்திருக்கேன். நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். இந்த அளவு சீனி கரெக்டாக இருக்குங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. சீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கசகசாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கசகசாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் அல்வாவுக்கு தேவையான ஜாதிக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பொடி பண்ணி வச்சுருக்கேன், இல்லை ஏலக்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அல்வா, அதனால தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாகட்டும், அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்வா நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கசகசா அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக பாதாம். நம்மளோட கசகசா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.